பூசை வழிபாடுகள் நடைபெறுகின்ற பொழுது கருடன் வந்து அந்த கல்லை வட்டமிடுவதை காணலாம். அந்த நாகம் வருஷத்தில் ஒரு தடவை தான் வீதி விளம்பாரு. அப்ப இன்றைக்கு அந்த நாகபாம்பு தினமும் பூ கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நாள் அந்த பாம்பு பூ கொண்டு வருகின்றதை கண்ட ஒரு கருடன் அந்த வடக்குப்புற கடலிலே 2 கற்கள் இருக்கின்றன. ஒன்று கருடன் கல் என்று சொல்வார்கள், மற்றது பாம்பு சுட்டிய கல் என்று சொல்வார்கள். கருட சர்ப்ப பூஜை வழிபாடுகள். மக்கள் இந்த இடத்துல பார்க்கறதுக்காக கூடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உறவுகளே வணக்கம். இப்போ நான் இடம் வந்து யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் இறங்குத்துறை நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோவிலுக்கு போவதற்காக வந்து நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மாற்றங்கள் எல்லாம் வந்து இந்த பாதையில் நடைபெற்று இருக்கின்றன. 2 சைடுமே கல்லெல்லாம் பதிச்சாச்சு, மற்றது லைட்டுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு, மின்கம்பங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. எல்லாமே பார்த்து கொண்டு கோயிலுக்கு போக வேண்டிய தினம் ஒரு முக்கியமான திருவிழா கருட பூஜை என்று வந்து கடலுக்கு நடக்கிற ஒரு வித்தியாசமான திருவிழா. எல்லாமே வந்து நாங்கள் நிசாந்தம் பீச் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். தொடர்ந்து ஆதரவு தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இந்த காணொலியை தொடர்ந்து நாங்கள் போகிற பயணம் எல்லாம் பார்த்துக்கொண்டே அப்படியே கோவிலுக்கு போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் குறி கட்டுவான் ரங்கத்துறைக்கு போய் கொண்டிருக்கிறோம். வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைட்டு கல் எல்லாமே வந்து கட்டியாச்சு. பாருங்க, இந்த 2 சைட்டுமே வந்து லைட் எல்லாம் போட்டிருக்கக்கூடிய இங்கே பாருங்கள், மின் கம்பம் எல்லாம் போட்டிருக்குங்க. லைட் எல்லாம் போட்டுமே வந்து இரவு நேரத்தில் வந்து நடக்க இன்னும் ஒரு அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கம்மையா, இந்த எவ்வளோ முந்தி இருந்த இதுக்கும் இப்போ எவ்வளோ ஒரு வித்தியாசமாக இந்த இறங்குத்துறையை கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்கள். குறி கட்டுவான் பாருங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கல் வந்து அப்படியே இருக்குது. பதிக்கையில் குறிப்பிட்ட பதிச்சிருக்கு. கல்லெல்லாம் வந்து அடுக்கி இருக்குது. இந்த ரவுண்டை போட்டெல்லாம் இப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில் இருக்குது. என்ன மாதிரி அந்த ரவுண்டை போட்டு என்ன வைக்கிறது என்னென்னலாம் ஒரு பிரச்சனை போய்கொண்டு இருக்குது. பாருங்கள், இந்த இடத்துல கியூவில் நிற்கணும். போட்டில் ஏறதுக்காக கியூவில் நிற்கணும். ரோட்டில் ஏறதுக்காக போய்கொண்டிருக்கிறோம். வந்து ஏராளமான மக்கள் வந்து போய்கொண்டிருக்கிறேன் கோயிலுக்கு. பார்த்தீங்கன்னா நைனாதீவுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லோரும் போட்டால் வந்து இறங்கி வரத பார்க்குறோம். வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து போட்டில் வந்து காசை கொடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மனுடைய அழகிற கோபுரம் தெரிகிறது. அப்படியே பார்த்துக்கொண்டு கோயிலுக்கு போவோம். இந்த 2 சைடுமே பார்த்தீங்கன்னா சின்ன பந்தல் அமைச்சிருக்கணும் வந்து இளைப்பாடுறதுக்காக.
கோயிலுக்கு வந்துட்டேன். இன்றைய வந்து கருட பூஜையை வந்து முழுவதுமாக பார்ப்போம். வாங்க கோயிலுக்குள்ள போவோம். கோயிலுக்கு வந்துட்டோம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நைனாதீவு நாகபூசணியம்பாள் ஆலயத்தில் இன்று 11ஆம் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 11ஆம் திருவிழாவிலே 2 சிறப்புகள் இருக்கின்றன. ஒன்று, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தொன்மை சின்னங்களாகிய கருட சர்ப்ப பூஜை வழிபாடுகள் மற்றும் மூலஸ்தானத்தில் இருக்கின்ற பாஜி பட்சணி நாகம் வீதி விளம்பெறுகின்ற நிகழ்வு. இந்த 2 நிகழ்வுகளும் 11ஆம் திருவிழாவிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக இருக்கின்றன. அந்த வகையில் இன்னும் சில நிமிடங்களிலே இந்த ஆலயத்தினுடைய வடக்குப்புற கடலிலே 2 கற்கள் இருக்கின்றன. ஒன்று கருடன் கல் என்று சொல்லுவார்கள், மற்றது பாம்பு சுற்றிய கல் என்று சொல்லுவார்கள். முன்னொரு காலத்திலே புளியந்தீவு, நைனாதீவுக்கு வடக்கே இருக்கின்ற தீவு புளியந்தீவு. அந்த புளியந்தீவில் இருக்கின்ற இறைவனை நாகதம்பிரான் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது நாகராஜேஸ்வரர் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நாகதம்பிரானுடைய ஆலயத்திலே இருந்து முன்னொரு காலத்திலே தினமும் ஒரு நாகபாம்பு ஒன்று பூக்கொண்டு வந்து இந்த அம்பாளை வழிபட்டதாக வரலாறுகள் சொல்லுகின்றது. அப்படி அந்த நாகபாம்பு தினமும் பூக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நாள் அந்த பாம்பு பூக்கொண்டு வருகின்றதை கண்ட ஒரு கருடன் அந்த பாம்பை மறைத்தது. அதனாலே பாம்பு ஒரு கல்லிலே சுட்டி கொண்டது. கருடனும் பக்கத்திலே உள்ள ஒரு கல்லிலே அமர்ந்து கொண்டது. ஆகவே அந்த வழியாலே அந்த நேரத்திலே வணிகன் ஒருவன் இந்தியாவிலே இருந்து ஊர்காவற்றுறைக்கு ஊர்காவற்றுறை என்பது ஒரு முக்கியமான துறைமுக பட்டணமாக இருந்த காரணத்தினாலே ஊர்காவற்றுறைக்கு வணிகத்தின் பொருட்டு இந்தியாவிலே இருந்து இந்த கடல் மார்க்கமாக ஊர்காவற்றுறைக்கு செல்வது வழக்கம். அப்படி செல்லுகின்ற பொழுது இந்த காட்சியை அந்த வணிகன் கண்டுவிட்டார். உடனே அந்த வணிகன் அந்த பாம்பை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மரக்கலத்தை அதில் நிறுத்தி விட்டு போட்டு அதில் அந்த வணிகன் நின்றான். இதுக்கு என்ன செய்யலாம் என்று யோசிச்சு கொண்டு அப்படி நிற்கின்ற பொழுது கருடனுடைய பக்கத்திலே இருந்து ஒரு அசரீரி என்றால் ஆக்கள் இல்லாத ஒரு சத்தம், அசரீரி ஒன்று கேட்டது. அது என்ன என்றால், நீ இந்த கப்பலிலே கொண்டு வந்த திரவியங்கள் முழுவதையும் இங்கே கொடுத்து இங்கே இருக்கின்ற இந்த ஆலயத்தை திருத்தி பெரிய ஆலயமாக புனரமைக்க வேண்டும் என்று அந்த கருடைய பக்கத்திலிருந்து அசரீரி வந்தது. உடனே வணிகன் அதற்கு உடன்பட்டு விட்டான். கருடனும் பறந்து சென்று விட்டது. அப்போ வணிகனுக்கு எங்கே கோயில் இருக்குன்னு தெரியாது. என்னென்னா இதெல்லாம் காட்டு பிரதேசம், பற்றை காடுகள், புதர்கள். இப்போ வணிகன் கருடன் பறந்து விட்டது. வணிகன் என்ன செய்தான்னா அந்த பாம்பு எங்கே போகுதுன்னு பார்த்து அந்த பாம்பு பின்னால் வர பாம்புக்கு பின்னால் வரைக்க பாம்பு இந்த சின்ன ஆலயமாக அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். அந்த ஆலயத்தில் இருந்த அந்த அம்மனுக்கு, இப்போ இருக்கின்ற அந்த அம்மனுக்கு அந்த பூவை கொண்டு வந்து வச்சு வழிபட்டதை கண்டு ஆனந்தம் அடைந்தான், பெருமிதம் அடைந்தான், பக்தி பரவசம் அடைந்தான். தன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் இந்த நைனாதியில் இறக்கி விட்டு அவன் தன்னுடைய ஊருக்கு சென்று விட்டான். கோயிலை கட்டுவதற்கு அந்த திரவியங்களை தன்னுடைய ஊருக்கு சென்றால் அன்று இரவு அவனுடைய சாமி அறையிலே பெரிய நாகரத்தின கற்கள். அவன் பிறகு அங்கே இருந்து அழுது தொழுது அம்பாளை வழிபட்டு
அந்த நாகரத்தின கற்களையும் கொண்டு வந்து இந்த ஆலயத்தை பெருசாக அமைத்தான் என்பது வரலாறு. ஆதியிலே முதலில் அமைத்தது இந்திரன் பிரம்மசக்தி தோஷத்தை போக்குவதற்காக இந்த பீடத்தை அமைத்தவன். சக்தி பீடம் இந்திரன் அமைத்தது சக்தி பீடம். அது இருக்கிற நைனையோர் முத்திகூடம் என்ற பாடல் கூட இருக்கின்றது. அது ஆரம்பத்தில் இந்திரன் அமைத்தது, திருத்தி அமைத்து புனரமைத்தது அந்த வணிகன். அப்போ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த கருடன் இருந்தகள், பாம்புக்கள் ஆகிய 2 கற்களும் அங்கே வடக்கு கடலில் இருக்கின்றன. நீங்கள் இன்னும் சில இடங்களே அங்கே சென்று பார்த்தால் அந்த கற்களை உங்களுக்கு தெரியும். இங்கே கருட சர்ப்ப பூசை வழிபாடுகள் நடைபெறுகின்ற பொழுது கருடன் வந்து அந்த கல்லை வட்டமிடுவதை காணலாம். இன்னும் நான் நினைக்கிறேன் இன்னொரு அரை மணி தியானத்தில் நீங்கள் அந்த காட்சியை காணக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய இந்த டீப் சேனல்லையும் அது நீங்கள் ஒளிபரப்பக்கூடியதாக இருக்கும். முதலிலே இந்த ஆலயத்தில் இருக்கின்ற நாகபூசணியை மணித்தீவு புவனேஸ்வரி என்று தான் அழைத்தார்கள். அதனால தான் இது புவனேஸ்வரி பீடம். 64 சக்தி பீடத்தில், உலகத்தில் இருக்கிற 64 சக்தி பீடத்தில் ஒரு பீடம் தான் இலங்கையில் இருக்குது, புவனேஸ்வரி பீடம். மிச்சம் 63 பீடம் இந்தியாவிலான் இருக்கு. அந்த மணித்தீவு புவனேஸ்வரியை புற என்னென்று நாகபூசணி என்று வைத்தார்கள் என்றால், இந்த பாம்பு வந்து பூ கொண்டு வந்தால் நாகம் பூசித்தால நாகபூஷணி, ஆதியிலே மணித்தீவு புவனேஸ்வரி. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு நிகழ்வு இருக்கின்றது. மூலஸ்தானத்திலே வாயு பட்சணி நாகம் என்று ஒரு நாகம் இருக்கின்றது. ஒரு கணக்கான ஒரு நாகம் இருக்கின்றது. அந்த நாகம் வருஷத்தில் ஒரு தடவை தான் வீதி விளம்பாரது. அப்போ இன்றைக்கு வசந்த மண்டப பூஜை முடிய அம்பாளை கொண்டு வந்து நாக வாகனத்தில் அங்கே எல்லாம் எழுந்தருளை பண்ணிட்டு பிரதம குருக்கள் மூலஸ்தானத்துக்கு போய் மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த வாயு பட்சணி நாகத்தை வெளியே எடுத்துன்னு வந்து அம்மாளோட சேர்த்து அந்த நாகத்தை வச்சு திருவீதி விளம்பரம் அதை நீங்கள் காணலாம். அப்படி வாடுற பொழுது இப்பொழுது இந்த சோழ காற்று கொஞ்சம் கூட அடிக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த நாகம் எடுத்தால் காற்று விழும் என்ற ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த தேருக்கு வர ஆட்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த காற்று விழும், இன்றைக்கு விழும் என்று அந்த ஐதீகம் இருக்கு. அப்படியான ஒரு தொன்மை சிறப்பு மிக்க அடியார்கள் அந்த பத்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு சக்தியாகத்தான் இந்த நயினாதீவிலே நாகபூஷணி அம்பாள் எழுந்தருளியிருந்து அடியார்களுக்கு அருள் பாலித்துக்கணும். இதெல்லாம் எத்தனை இடத்து இந்தியாவில் இருந்து வாரார்கள், மலேசியாவில் இருந்து வாரார்கள், சிங்கப்பூரில் இருந்து வாரார்கள், இலங்கையில எங்கே வெளிநாட்டிலிருந்து யாரும் வந்தாலும் நயினாதிக்கு வராமல் போக மாட்டார்கள். ஏன்னா அந்த சக்தி, அதனுடைய சக்தி அப்படிப்பட்ட சக்தி. அதனாலே தான் சக்தி பீடங்கள் இருக்கிறது அம்மனுக்கு சக்தி கூட, அதில் நயினாதில் இருக்கிற அம்மனுக்கு இன்னும் சக்தி கூட. அந்த வகையில் இந்த அம்பாளுடைய பெருமைகள் சொல்லுக்கும் பொருளுக்கும் எட்டாது. இருந்தாலும் என்னுடைய அறிவு கட்டிய வரையில் அம்பிகையினுடைய இந்த பெருமைகள் எல்லாம் உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். என்றும் உங்களுக்கும் இந்த அம்பாளுடைய அருள் கிடைக்க வேண்டும். நீங்களும் ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களுடைய இந்த பணியை இந்த அம்பாளுடைய ஆலயத்தில் செய்ய வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். गणाम्बिकाय विद्महे महातपायै धीमहि।
பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மனுடைய தீர்த்த கேணி. பார்த்தீங்க சொன்னால் அந்த கேட பூசைக்கான ஆயுத பாருங்க வீதி சுற்றி கொண்டு வரப்போது பாருங்க, வெளி வீதி வரைக்கும் பார்ப்போம். பாருங்க வந்து சுற்றி கொண்டு கடலுக்கு போகிற பார்க்கலாம். ஐயோ எல்லாம் வரணும் எல்லாம் வரணும். கோயிலை வந்து சுற்றி கொண்டு அப்படி கடலுக்கு போகுது இந்த நாகை. பாருங்க கோயில் வந்து மேற்கு வீதியில் வந்து அந்த போகிறத கொண்டு போகிறத பாருங்க. அதான் சுற்றி தான் போகிறது. அதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் பூசை வழிபாடு நடந்து தான் வந்து கடலுக்கு போகும். பாருங்க பாருங்க இந்த கோயிலால் வந்து சுற்றி கொண்டு வரதை பார்க்குறோம். பாருங்க இந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை வந்து சித்தரிக்கிற படங்கள் எல்லாம் வந்து கேறி இருக்கிறத பார்க்குறோம். வரப்போகுது அதுக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டது நாங்கள் பார்க்குறோம். பார்க்குறோம்
பாருங்க வந்து கடலில் பூசை நடக்க போகிறோம். இந்த அற்புத காட்சியை பார்க்க போகிறோம். இந்த பாருங்க எவ்வளோ மக்கள் இந்த இடத்துல பார்க்குறதுக்காக கூடி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இங்கே அம்மா பாருங்க வந்து கருணனை மறைக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த அம்மா வந்து அப்படி செய்து கொண்டிருக்கிற பாம்பா மாறி இந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அரோஹரா அம்மாளாச்சிக்கு அரோஹரா, அம்மாளாச்சிக்கு அரோஹரா. அரோஹரா பூசடக நிகழ்வுகள் எல்லாமே வந்து நான் காட்டுறேன். அரோஹரா 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 அரோஹரா. கருடன் பாரத பார்க்குறோம். மேலே பாருங்க வானத்தில் श्री नागभूषण अंबिका
श्रवणोददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय ओम सर्वस्याद्यै सर्वस्य यद्यै सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति नागभूषणम्बिका अष्टकालदेवताभ्यो नमः समस्त राजोपचार देवोपचार करुणोपचार समर्पां समर्पयामः यस्य सिंहस्य वृषभः कल्याणोत्रोणादिदः नारीबलप्रकारेण वृषभेन यजामहे वृषभेन यजमानाः नमो अस्तु सर्पेभ्यो ये के च पृथिवीमनो ये अन्तरिक्षे ये दिविदेभ्य सर्पेभ्यो नमः अंबिकायाः प्रीत्यर्थं देवार पुराणमुरळीयुतपाडिका தான் பிரச்சனையாகிறது நமது கருடனை வந்து பாரதி ஏக்கத்தோட பார்க்குறதை நாங்கள் உணர்கிறோம். பாருங்க எப்போ கருடன் வருமென்னு சொல்லி இந்த பூசைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அற்புத காட்சியை பாருங்க. ரோஹரா பாருங்க, அதில் பட்டம் அடிக்குது கருடன் வந்து. இந்த பாம்பா மாறி பலர் செய்கிறத பார்க்குறோம். பாருங்க, உண்மையாகவே அற்புதமான காட்சி. இந்த இடத்துல அபிஷேகம் நடந்தது கல்லில் வந்து தான் அம்மனை வச்சு இந்த இடத்துல பூசை நடந்து இப்போ வந்து கும்பிட்டு கொண்டு வந்த அற்புத காட்சியை பார்க்குறோம்.
கவனம் கவனம். நாகமாக மாறி பாம்பாக மாறி இந்த வழிபடுற அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பூசை வந்து நடைபெற்று காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே ஒரு மெய்சிலுக்க வைக்கின்ற அற்புத காட்சி இது. இப்படி எவ்வளாலையும் வந்து நேராக பார்க்க முடியாத இதுகளை வந்து நீங்கள் எங்களோட சனலில் வந்து பார்க்க முடிய கொடுமையாக இருக்குது பாருங்க. எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்குறாங்க. பாதுகாக்க வந்த நடராசா, காக்க வந்த நாகனி, நான் நடராசா, புலியேந்தி அரசமரத்துக்கு இருக்கிற நாகராசா நான். இவ்வளவோ கட்டாத கயிறுல கட்டி இவ்வளவோ துன்பப்பட்டிருக்கிறீர்கள் மகனே. நாங்கள் ஓடி ஓடி வந்தோம், ஓடி ஓடி ஏந்திரம், ஓடி ஓடி நாங்கள் பாதுகாக்கிறோம். என்ன நீ ஏந்தம்மான்னு சொல்லி வந்த மகனே. நான் இருக்கிறது அந்த கண்டுக்குள்ள, நான் இருக்கிறது அந்த கண்டுக்குள்ள. நான் உங்களை கறக்க வந்த நாககன். யாருக்காவது மகனே நானா? 7 வயசுல நான் பால் குடிச்சு வந்தேன். எல்லாரும் தூக்கி எறிஞ்சு. நான் இருக்கிறதே இந்த கல்லுக்குள்ள, இந்த கல்லுக்குள்ள தான் நான் இருக்கிறேன். என்ன நான் சொல்லி பார்த்தாங்க, எல்லாத்தையும் செய்தாங்க, என்ன அனுபவப்பட்டாங்க. நீ எவ்வளவோ துன்பத்துக்கு ஆளாகிற, என்னை நீ எவ்வளவோ துன்பத்துக்கு ஆளாகிற, நீ எவ்வளவோ எனக்கு தொண்டு செய்கிற, நீ அழுகிற கண்ணீருக்கு நீ யாரும் தெரியாமல் நீ கேட்கிற. நான் இருக்கிறதே அந்த புள்ளியல்தான். நான் எவ்வளவோ கண்ணீர் விட்டு எவ்வளவோ வளருது, நோயோடு கிடந்து துன்பப்படுறேன். நான் இருக்கிறேன் ஏன் இவ்வளவு தீங்க நான் மகனே. எல்லாரும் தூக்கி ஏந்த வந்த மகனே. நான் யாருக்கும் திங்க செய்வது எனக்கு எவ்வளவோ துன்பத்தை செய்தாங்க. என்ன விட்டு இந்த கணவன் செஞ்சவே சிவன் வருவார். கடைசியா என்கிட்ட வந்திருக்க, புரியுதா? நீ கலங்காத. எல்லாரும் துன்பப்படுறீங்க. கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் கூடிக்கொண்டுதான் போகும். ஏனென்றா இது பூசையெல்லாம் எல்லாம் முழுக்க முழுக்க பாருங்க சார்ந்து இங்கே வந்து மிகுதியை பாப்பம் நடக்கணும்.
banyak.